சார் வணக்கம். சார் வணக்கம். சபாநாயகர் அப்பாவு அவர்கள் மேல அதிமுக தரப்புல இருந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. ஒண்ணு, அவர் நடுநிலையா இல்ல. ரெண்டாவது, ஏதாவது கேள்வியெல்லாம் கேட்கும் போதும் துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்லாம அவரே பதில் சொல்றாரு. இந்த மாதிரிலாம் அதிமுக தரப்புல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அதுபோக நம்பிக்கையில்லா தீர்மானமும் கொண்டு வராங்க, அது தோற்கடிக்கப்படுது அசம்பிளியில. ஸோ ஓவரால் அந்த டெவலப்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் சபாநாயகர் மீது எதிர்க்கட்சிகள் கொண்டு வருவது இயல்பான ஒன்றுதான். அனைத்து தரப்பு உறுப்பினர்கள் ஆதரவுடன் சபாநாயகர்கள் இருந்த காலம் தமிழகத்தில் மலையேறிவிட்டது. சபாநாயகர் என்பவர் சபைக்கு தலைவர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் 2 பேரும் தன் இரு கண்களாக பாவித்து நடக்க வேண்டியவர். ஸ்பீக்கர்னா யாருன்னா, ஆங்கிலேய அரசியல் விமர்சகர் ஒருவர் சொன்னது போல, அரசியல் விஞ்ஞானி சொன்னது போல, எ ஸ்பீக்கர் இஸ் ஒன் ஹூ அலவுஸ் அதர்ஸ் டு ஸ்பீக். ஆனால் நம்முடைய சபாநாயகரை பொறுத்தவரையில் பெரிய குற்றச்சாட்டு, துரதிருஷ்டவசமான குற்றச்சாட்டு. நண்பர் அப்பாவு அவர்கள் எனக்கு நன்கு பரிச்சயமான நண்பர். நானும் அவரும் பல முறை திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தொலைக்காட்சி வாதங்களில் பங்கேற்றிருக்கிறோம். சபாநாயகர் மற்றவர்களை பேச விடுவதில்லை, அவரே பேச விடுகிறார் என்பது இது வழக்கமாக எதிர்க்கட்சிகள் ஒரு சபாநாயகர் வைக்கும் மீது குற்றச்சாட்டை மட்டும் பார்க்கக்கூடாது, ஒரு படி மேலே போய் இதை பார்க்கணும். இவர் அமைச்சர்களையும் பேச விடுறதில்லைன்றதான் இவர் மீதான குற்றச்சாட்டு. உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுக்கு வரேன் நான். ரொம்ப கிரே ஏரியா அது. அதாவது கடந்த காலங்களில் சபாநாயகர்கள் மீது எதிர்க்கட்சிகள் உரிமை மீறல் கொண்டு வரும், இது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது அவர் எங்களுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு பேச அனுமதி மறுக்கிறார், அவையை ஒருதலை பட்சமாக நடத்துகிறார் தான் சொல்லுவாங்க. ஒருபடி மேலே போய் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் எங்களை மட்டும் பேச விடாமல் தடுக்கல, ஆளுங்கட்சியும் பேச விடாமல் தடுக்கிறாரு, அமைச்சர்களையும் பேச விடாமல் இவர் தடுக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது நான் அறிந்த வரையில் 40 ஆண்டுகளாக நான் பார்க்கக்கூடிய அரசியல் என்னுடைய அனுபவத்தில் முதன்முறையாக இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது. இது ஓரளவு ஒதுக்கி தள்ள முடியாத குற்றச்சாட்டு. ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2023 இதே குற்றச்சாட்டை துரைமுருகன் ஸ்பீக்கர் மேலே வச்சார். இதே ஸ்பீக்கர் மேலே யார்? அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர், திமுகவின் மூத்த தலைவர், அவை முன்னவர், அமைச்சரவையில் 2ஆம் இடம், ஸ்டாலினுக்கு அடுத்த இடம் அவருக்கு தான், 3வது இடம் தான் உதயநிதிக்கு, துணை முதலமைச்சருக்கு. அந்த துரைமுருகன் இதே குற்றச்சாட்டை நம்முடைய சபாநாயகர் மீது வைத்தார். ஏன்னா யாராவது உறுப்பினர்கள் கேள்வி கேட்டால் அமைச்சர்கள் பதில் சொல்கிறது முன்னால் ஸ்பீக்கரே பூந்து பதில் சொல்கிறாரு. நீங்கள் அமைச்சர்கள் பதிலை, அமைச்சர்கள் ரோலை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, அமைச்சர்கள் பேச நீங்கள் அனுமதிக்கணும்னு இதே துரைமுருகன் பேசினார். இது சபை குறிப்பில் இருக்குது. அன்றைக்கு இது விவாத பொருளாகவே மாறிச்சு. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, அன்றைக்கு நியூஸ் 18 தொலைக்காட்சியில் நான் இதே விவாதத்தில் கலந்து கொண்ட பொழுது நான் இந்த கருத்தை பதிவு செய்தேன். அப்போ அன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட ஒரு திமுக எம்எல்ஏ வெளியில் வந்தோன்னு என்கிட்ட சொன்னது, சரியாக சொன்னீங்க, எங்களால் சொல்ல முடியலனார். நேற்றைக்கு இந்த விவாதம் சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு மூலம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. நான் உறுதியாக சொல்வேன் கேப்ரியல், திமுக எம்எல்ஏக்கள் மனசாட்சிப்படி வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டிருந்தால் அது நடக்காது. திமுக எம்எல்ஏக்கள் மட்டும் மனசாட்சிப்படி வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டிருந்தால் அதிமுக கொண்டு வந்த சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அங்கே உள்ளுக்குள்ள அந்த பிரச்சனை இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் கடந்த 80லேருந்து நான் பார்க்குறேன், பார்வையாளனா, அப்புறம் பத்திரிகையாளனா 91லேருந்து பார்க்குறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், எதிர்க்கட்சிகள் சபாநாயகர்கள் மீது கடந்த காலங்களில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். வித்தியாசம் என்னன்னா, எங்களுக்கு பேச அனுமதி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க எதிர்க்கட்சிகள். முதன்முறையாக ஆளும் கட்சியையும், குறிப்பாக அமைச்சர்களை கூட இவர் பேச அனுமதி மறுக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நேற்று எடப்பாடி பழனிசாமி சொல்றார், எதிர்க்கட்சி தலைவர். இதே குற்றச்சாட்டை 2 வருஷத்துக்கு முன்னால் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனும் சொல்றார். அப்ப இந்த சபாநாயகர் அவர்கள் மீது ஒரு மன வருத்தம், ஒரு வேதனை, அரசியல் ரீதியாக ஒரு கோபம் எதிர்க்கட்சிகளுக்கு, குறிப்பாக அதிமுகவுக்கு இருப்பது நியாயமானது என்று தான் நமக்கு என்ன தோன்றுகிறது. ஏன்னா நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு முறை கூட நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது இவர் அமைச்சர்களையும் பேச விட மறுக்கிறார் என்று யாரும் சொன்னதில்லை. ஆகவே இந்த விஷயத்தை நம்ம அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக தரப்புல ஒரு வகையில நியாயம் இருக்குன்னு சொல்றீங்க. பட் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரல என்ன பிரயோஜனம்? ஏன்னா எப்படியுமே அது தோற்கடிக்கப்பட போகுது. ஸோ அதனால் அதை கொண்டு வரல என்ன பிரயோஜனம்? நல்ல கேள்வி. இந்த நம்முடைய நாடாளுமன்ற ஜனநாயகம் குறித்த புரிதல் இருந்ததுன்னா இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். நான் நம்முடைய நேயர்கள் மற்றும் உங்களுடைய பார்வைக்காக, கனிவான பார்வைக்காக நான் இந்த தகவல்களை சொல்லுகிறேன். இதனுடைய முடிவு என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலமாக சபாநாயகர் மீதான தங்களுடைய அதிருப்தியை எதிர்க்கட்சிகள் வெளிப்படுத்துவார்கள். ஒரு நல்ல சபாநாயகராக இருக்க வேண்டியவர் மெஜாரிட்டி மைனாரிட்டியை பற்றி கவலையே கிடையாது. ஆளும் கட்சியோட முழு ஆதரவு எனக்கு இருக்கிறது என்று மட்டும் ஒரு சபாநாயகர் எண்ணுவாரையானால் அது மிகவும் துரதிருஷ்டவசமானது. ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி 2 பேருக்கும் சமமானவராக, நடுநிலை நான் சொல்லலை, சமமானவராக ஒரு சபாநாயகர் இருக்க வேண்டும். ஒரே ஒரு உறுப்பினர், எதிர்க்கட்சி உறுப்பினர் இருந்தால் கூட அந்த உறுப்பினருக்கு போதிய நேரத்தை சபாநாயகர் கொடுக்கணும்.
அந்த உறுப்பினர் தனக்கு நேரம் கொடுக்கப்படவில்லை, தனக்கு நியாயம் கிடைக்கவில்லை, தனக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்ற எண்ணம் அந்த ஒரு உறுப்பினர் மனதிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர் மனதிலும் தோன்றாமல் நடந்து கொள்வதுதான் ஒரு சபாநாயகருக்கு அழகு. துரதிருஷ்டவசமாக நண்பர் அப்பா அவர்கள் அந்த நம்பிக்கை இழந்திருக்கிறார் என்பது எனக்கு உண்மையிலேயே வேதனையை தெரிகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சபாநாயகர் என்பவர் மெஜாரிட்டி மைனாரிட்டி அடிப்படையில் செயல்படக்கூடியவர் அல்ல. இப்போ மெஜாரிட்டி திமுக உறுப்பினர்கள் தான் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒருவேளை தேர்தலில் சபாநாயகருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தி அவர் தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் கூட த மினிட் பிகம்ஸ் ஸ்பீக்கர் இஸ் அன்அட்டாச்டு. ஆனால் நம்முடைய வரலாறில் தமிழ்நாட்டில் கடந்த 40 ஆண்டுகளில் வந்து 2-3 சபாநாயகர்களை தவிர மற்றவங்க அத்தனை பேருமே கட்சி சார்புடையவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டு ஜெயலலிதா பீரியடில் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஜெயலலிதா பீரியடில் இந்த சபாநாயகர்களை விட சேடப்பட்டி முத்தையா, காளிமுத்து, ஜெயக்குமார், தனபால் இவர்களெல்லாம் விட அப்பாவை சிறந்த சபாநாயகர் நான் ஒப்புக்கொள்கிறேன். எதிர்க்கட்சிகள் ஓரளவாவது பேச வாய்ப்பு கொடுக்கிறார். அவர்களெல்லாம் இன்னும் மோசமாக இருந்தாங்க. ஆனால் அதை வச்சு இதை நம்ம நியாயப்படுத்த முடியாது. மிக சிறந்த சபாநாயகர்கள் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தாங்க. முனுஆதின்னு ஒருத்தர் இருந்தார், ராஜாராம்னு ஒருத்தர் இருந்தார். கலைஞர் காலத்தில் 96-2001 பிடிஆர் பழனிவேல்ராஜன், யார் இப்போ நம்ம பிடிஆர் இருக்காரு, முன்னாள் நிதியமைச்சர், பிடிஆருடைய அப்பா பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் நான் பார்த்துருக்கேன். 96-2001 அற்புதமான ஒரு சபாநாயகர். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, ஒரு நிகழ்ச்சியை நான் நேரில் ஒரு சம்பவத்தை பார்த்திருக்கிறேன். அன்றைக்கு நூலகத்தில் சட்டமன்ற நூலகத்தில் உயர் அதிகாரியாக இருந்த ஒருவருக்கும் அந்த சபாநாயகருக்கும் ஒரு சிறிய ஒரு பிரச்சனை அந்த நூலக அதிகாரிக்கு சபாநாயகருடன் ஏற்பட்டது. அப்போ அந்த அதிகாரியை பார்த்து கோபமாக சபாநாயகர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஏதோ பேசினார். அப்போ அந்த அதிகாரி சொன்னார், நீ என்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறான்னு ஸ்பீக்கர் அவரை பார்த்து சொன்னார். அப்போ அவர் சொன்னார், அந்த அதிகாரி, ஐ வில் நெவர் டிஸ்ரெஸ்பெக்ட் யூ சார், பிகாஸ் the institutional prestige of your chair is much more important than any individual. சபாநாயகர் இருக்கைக்குரிய இந்திய அரசியலமைப்பு சாசனம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மரியாதை என்பது எந்த தனிநபரையும் விட உயர்ந்தது. ஐ வில் நெவர் டிஸ்ரெஸ்பெக்ட் த ஆஃபீஸ் ஆஃப் த ஸ்பீக்கர், த சேர் அப்படின்னார். உடனே அமைதியாகிட்டார் பிடிஆர் பழனிவேல்ராஜன், அமைதியாகிட்டார். ஓகே, யூ கேன் கோன்ட்டார். புரிந்து கொண்டார் அவர் கோபத்தில் பேசின பிறகு அந்த வார்த்தை தனக்கு கீழ் பணியாற்றக்கூடிய ஒரு அதிகாரி தன்னை எதிர்த்து பேசிய ஒரு கருத்துக்கு அவரிடம் விளக்கம் கேட்ட பொழுது அவர் தனிநபருக்கு, நான் உங்களுக்கு எதிராக எந்த கருத்து, ஏன்னா நீ என்னை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டேன்னு ஸ்பீக்கர் சொல்கிறாரு. நான் உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணல, பிகாஸ் ஐ வில் நெவர் இன்சல்ட் த ஆஃபீஸ் ஆஃப் த ஸ்பீக்கர் விச் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் அன் எனி இண்டிவிஜுவல், விச் இஸ் மச் மோர் ஹையர் தேன் அன் எனி இண்டிவிஜுவல், த இன்ஸ்டிடியூஷனல் ப்ரெஸ்டீஜ் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ் சேர்னு அவர் சொன்னார். அவர் அப்போ அவர் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் ஒரு நடவடிக்கையுமே இல்லை. நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி எந்த அதிகாரியாக ஸ்பீக்கர்கிட்ட அப்படி பேச முடியுமா? ஏன் சொல்கிறேன்னா, அந்த இன்ஸ்டிடியூஷனல் ப்ரெஸ்டீஜ் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ் சேர் ரொம்ப கண்ணியமானது, உயர்வானது. எதையும் விடனா கேப்ரியல், நம்ம சிஸ்டத்தில் வந்து ஸ்பீக்கர் போஸ்ட்டு டம்மி போஸ்ட்டுனாலும் ஸ்பீக்கர் போஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை வேறு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆகுது, டிஸ்மிஸ் ஆகிட்டு 5 வருஷம் பிரசிடென்ட் ரூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு கவர்மெண்ட் டிஸ்மிஸ், இன்றைக்கி வந்து ஒரு கவர்மெண்ட் எலெக்ட் ஆகுது, எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு மாதத்தில் ஏதோ டிஸ்மிஸ் இல்லை அந்த கவர்மெண்ட், ஏதோ சம் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், சைனாக்காரன் ஸ்ரீலங்காவில் வந்து பூந்துட்டான், தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதிப்பு, பார்டர் ஸ்டேட்டு, ஏதோ ஒரு கதை வச்சுக்கோங்களேன், காக்கன் புல் ஸ்டோரி, டிஸ்மிஸ் பண்ணிடுறான், சட்டத்தில் இடம் இல்லை பண்ணிடுறான். பண்ண பிறகு 5 வருஷம் பிரசிடென்ட் ரூல்னு வச்சுக்கோங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவை பார்லிமெண்ட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. அந்த 5 வருஷமும் அசம்பிளி இருக்காது, இவர் சிஎம் இருக்க மாட்டார், எந்த மினிஸ்டர்ஸும் இருக்க மாட்டாங்க, ஸ்பீக்கர் மட்டும் இருப்பார். பிரசிடென்ட் ரூலில் 5 வருஷம் ஒரு கவர்மெண்ட் இருந்தால், ஒரு ஸ்டேட் இருந்தால் கூட, பிரசிடென்ட் ரூலில் 5 வருஷம் ஒரு ஸ்டேட் இருந்தால் கூட எம்எல்ஏஸ் இருக்க மாட்டாங்க, மினிஸ்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, சீஃப் மினிஸ்டர் இருக்க மாட்டார், ஸ்பீக்கர் மட்டும் இருப்பார். அதுதான் அந்த பதவிக்கான அழகு. அப்படிப்பட்டவர்கள் தங்கள் மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வருதுன்னா அவங்களாவே இறங்கி போயிடுவாங்க. அதாவது நம்பிக்கை, இதில் வந்து வாக்கெடுப்புன்றது முக்கியமே இல்லை, இது தோற்கடிக்கப்படும் என்பது நல்லாவே தெரியும். ஆனால் அந்த அளவுக்கு வராமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதில் நான் இங்கே மறுபடியும் 3வது முறையாக சொல்கிறேன், இது ரொம்ப வினோதமான நம்பிக்கையில்லா தீர்மானம். நான் எனது அனுபவத்தில் இதை பார்த்ததே இல்லை. எதிர்க்கட்சிகள் எங்களுக்கு வாய்ப்பில்லைன்னு மட்டும்தான் பேசுவாங்க. முதன்முறையாக எதிர்க்கட்சி ஆளும் கட்சிக்கும் வாய்ப்பு தரவில்லை. இந்த சபாநாயகர் அமைச்சர்களையும் பேச விடாமல் தடுக்கிறார் என்று பேசுகிறார்கள். நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதை நேற்று அவர் சொல்றாரு, அமைச்சர்கள் பேசும்போதும் குறுக்க பூந்து இவர் பேச அனுமதி மறுக்கிறார்ன்றார். 2வது விஷயம், திமுகவோட மேனிஃபெஸ்டோவில் சட்டமன்ற நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்புனாங்க, அது சுத்தமாக செய்யலை. என்ன உங்களுக்கு வந்தது? இது ஒன்றும் இராணுவ ரகசியம், எதையும் அங்கே பேச போகிறதில்ல. 2004-09 யூபிஏ கவர்மெண்ட்டில் சோம்நாத் சாட்டர்ஜி இருக்கும்போது நேரடியாக ஒளிபரப்பப்பட்ட பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே பார்லிமெண்ட்லேயே பண்ணுறான் போது அசம்பிளிக்கு என்ன கேடு உங்களுக்கு?
இத்தனைக்கும் அந்த யூபிஏ 1 வந்து மயிரிழையில் தப்பி பறிச்ச கவர்மெண்ட். காங்கிரஸுக்கு 144, பிஜேபிக்கு 137. அந்த அசம்பிளியை, அந்த பார்லிமெண்ட்டை வந்து முதல் 2 வருஷம் பிஜேபி முடக்குச்சு, எந்த பிஸ்னஸும் பண்ண விடாமல். அப்போ கூட அவங்க பயப்படல, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, சிஎம் பேசும்போது ஃபுல்லாக காமிக்கிறாங்க, எடப்பாடி பேசும்போது 40 நிமிஷம் பேசினா 4 நிமிஷம் காமிக்கிறாங்க. கருப்பு சட்டை போட்டுன்னு தான் காமிக்க மாட்டேன்றீங்க. உங்கள் மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் கொடுத்த ப்ராமிஸு 75 ஆண்டுகள் வரலாறு கொண்ட கட்சி, 20 ஆண்டுகள் ஆண்ட கட்சி, சபை நடவடிக்கைகளை ஒலிபரப்பு செய்யக்கூடிய தங்களுக்கு எதிராக போகும்னு பயந்து தானே இன்றைக்கி ஒலிபரப்பாமல் இருக்கீங்க. அப்போ அந்த ப்ராமிஸ் எது கொடுத்தீங்க? சார், புரியாத ஒரு விஷயம் என்னன்னா சார், நீங்கள் சொன்னது போல் இப்போ எதிர்கட்சிக்காரங்க குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி கூடிய லாஜிக் புரிஞ்சுக்க முடியல. ஏன் ஆளுங்கட்சி அமைச்சர்களை பேச விடாமல் ஸ்டாப் பண்ணு? அதுக்கு பின்னாடி என்ன? அது அவங்களுடைய வருத்தம். ஆனால் நேற்று யாரும் அதை பேசல. அவங்க சபாநாயகரை ஒன்று காப்பாற்றுறாங்க. புரியுது. தேர் ராலி பிஹைண்ட் தர் ஸ்பீக்கர். நீங்கள் பழைய விஷயத்தை சொல்கிறீங்க. நான் பழைய விஷயத்த சொல்கிறேன். அதாவது இந்த உணர்வு திமுக எம்எல்ஏக்கிட்டையும் இருக்குது. நான் அதை தான் சொன்னேங்க. நான் ஜோக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, சீரியஸாக சொல்கிறேன். மனசாட்சிப்படி வாக்களிங்கள் என்று திமுக தலைமை சுதந்திரமாக செயல்பட தன்னுடைய எம்எல்ஏக்களுக்கு சொல்லியிருந்தால், அதாவது கொறடா உத்தரவு பிறப்பிக்காமல் இருந்திருந்தால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் முடிவு வேறு மாதிரி இருந்திருக்கும். என்னால் அதை உறுதியாக சொல்ல முடியும். திஸ் இஸ் த ஃபேக்ட். இது வருத்தப்பட வேண்டிய உண்மை. நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்ல நண்பர். ஆனால் அவர் மீதான விமர்சனங்கள் வந்து எனக்கு உண்மையிலேயே வேதனை தருகின்றன. 10 வருஷம் அவரோட நான் எதிர்கட்சியாக இருக்கும்போது பல முறை அவருடன் விவாதங்களில் பங்கேற்றிருக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு ஒரு அளவுக்கு என்றைக்கு ஒரு சபாநாயகர் நம்பிக்கை இழக்கிறாரோ அன்றைக்கே வந்து அது அவர் தன்னுடைய மாண்பை இழந்து விட்டார் என்று தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஆனால் இது இந்த சபாநாயகர்களை, எல்லா சபாநாயகருக்கும், தனபாலுக்கு தான் நடந்தது, அதுக்கு முன்னால் காளிமுத்துக்கு தான் நடந்தது, சேடப்பட்டி முத்தையாக ரொம்ப மோசமான சபாநாயகர் தமிழக அரசியல் வரலாறுல யாருன்னா சேடப்பட்டி முத்தையா. அதுக்கு முன்னால் பிஹெச் பாண்டியா, வானாளவு அதிகாரம்னு 2 சபாநாயகர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து செய்த, அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டுக்கு அவர்களால் பிரச்சனைகள் வந்திருக்குது. இவர் இப்போ பிஹெச் பாண்டியன் ஒன்று, இவர் வந்து இன்னொன்று வந்து சேடப்பட்டி முத்தையா. வானாளவு அதிகாரம்னாரு யார்? பிஹெச் பாண்டியன். ஆனால் பிடிஆர் பழனிவேல் ராஜன் 96-2001 அதே வார்த்தையை சொன்னார், வானாளவு அதிகாரம்லாம் எனக்கு கிடையாது, என்னுடைய அதிகாரம் இந்த கூரை அளவு தான்னாரு பிடிஆர் பழனிவேல் ராஜன் சொன்னது. அற்புதமான சபாநாயகர் பிடிஆர் பழனிவேல் ராஜன். ஆனால் என்ன ஒன்று, அவங்களுக்கு இந்த ப்ரிவிலேஜ் இருக்குது. அவங்க எதை வேணால் பேசுவாங்க, நம்ம எதுவுமே அதை பற்றி கேள்வி கேட்க முடியாது. யார் மேலே வேணால் அவங்க வந்து ப்ரிவிலேஜ் மூவ் பண்ணலாம், அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணலாம், ஜெயிலுக்கு அனுப்பலாம். கேபி சுனில்னு ஒரு ஜேர்னலிஸ்ட்டை வந்து சேடப்பட்டி முத்தையா பீரியடில் தான் வந்து ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. அவர் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பிஸ்டே வாங்கிட்டு வந்தார். மறைந்த முரசொலி செல்வம் அவரை கூண்டில் ஏற்றி தண்டிச்சாங்க. பிஹெச் பாண்டியன் பீரியடில் வணிக ஒற்றுமை பால்ராஜன் ஒருத்தர பிடிச்சி 3 மாதம் உள்ளே போட்டார் ஜெயிலில். இவர் பிஹெச் பாண்டியன், அவருக்கு வசதி இல்லை, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு போக முடியல. அவன் ஸ்பீக்கருக்கு அதிகாரங்கள் நிறையா இருக்குது, இது பொதுமக்களுக்கு தெரியாது. அவங்களோட தனி உரிமைகள், ப்ரிவிலேஜ் மோஷன்ஸ், ப்ரிவிலேஜ் வந்து கோடிஃபை ஆகல. எம்எல்ஏஸோட ப்ரிவிலேஜ் இருக்கு இல்லையா, தட்ஸ் நாட் கோடிஃபைடு. ஸ்கை இஸ் த லிமிட்டு. இப்போ நேற்றைக்கு வந்து இந்த சபாநாயகருடைய அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பற்றி எல்லா தொலைக்காட்சியும் விவாதிச்சது, 100கணக்கான யூடியூப் சேனல் விவாதம் நடந்தது, நம்மளும் நடத்துகிறோம் இல்லையா. இதே கூட அவங்க ப்ரிவிலேஜை கூட எடுக்கலாம், அனுப்பிச்சு யாரை வேணால் நோட்டீஸ் அனுப்பி ப்ரிவிலேஜ் கமிட்டி முன்னால் நிறுத்தலாம். அவ்வளோ அதிகாரங்கள் இருக்குது அவங்களுக்கு. பட் ஒரு ஜனநாயக நாட்டில் நீங்கள் வந்து ஒரு சட்டத்தை வந்து அதனுடைய சாராம்சத்தின் அடிப்படையில் தான், அந்த ஸ்பிரிட் ஆஃப் லா தான் இம்பார்ட்டன்ட், புரிந்து கொள்ள முடியுமே தவிர வெறும் எழுத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள முடியாது. கேபி சுனில் விஷயத்தில் என்ன ஆச்சு? 1991 காங்கிரஸ் ஏடிஎம்கே அலையன்ஸில் ஜெயிச்சு ஜெயலலிதா வந்துடுறாங்க. வந்த உடனேயே அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இந்த எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் அவர் வந்து இவர் மேலே, கேபி சுனில் மேலே ஒரு ப்ரிவிலேஜ் கொண்டு வர்றாரு. எப்போ நடந்ததுக்கு தெரியுமா? 90 கலைஞர் பீரியடில் இல்லஸ்ட்ரேட்டிவ் வீக்லியில் கேபி சுனில் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு, தமிழ்நாடு அசம்பிளி கெட்டிங் நொட்டோரிட்டி ஃபார் இட்ஸ் வயலன்ஸ்னால் என்னமோ போட்டு ஒரு ஆர்டிக்கல் சம்திங் லைக் தட்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எக்ஸாக்ட் அந்த கேப்ஷன் மறந்துடுச்சு. அதாவது அந்த ஜெயலலிதா அசம்பிளியில் தாக்கப்பட்டது, அதுக்கப்புறம் அசம்பிளியில் நடந்த சம்பவங்கள், அப்புறம் எம்எல்ஏஸ் எல்லாமே எவ்வளோ தூரம் இதுவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நடந்த ஒரு கருணாநிதி பீரியடில் நடந்த சம்பவங்களை பற்றி தமிழ்நாடு அசம்பிளி, அதுக்கு முன்னால் பிஹெச் பாண்டியன் பீரியடில் நடந்தது, இது எல்லாத்தையும் வச்சு ஏடிஎம்கே டிஎம்கே 2 பீரியட்லையும் அசம்பிளியில் எவ்வளோ மோசமான சம்பவங்கள் நடக்குது, அதாவது மக்கள் பிரதிநிதிகளாக போகிறவங்க எவ்வளோ தூரம் மாண்பிழந்து நடந்துக்கிறாங்கன்றதான் அதோட சாராம்சம். இது நல்லா கவனிங்க. இது 90 வருது இந்த கட்டுரை. 91 ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் கேபி சுனிலுக்கும் ஜெயலலிதாவுக்கும் பர்சனல் மோட்டிவ். ஏன்னா அந்த அம்மாவை பற்றி ஏதோ இல்லஸ்ட்ரேட்டில் அவர் எழுதிட்டார். எஸ்ஆர் பாலசுப்ரமணியத்திட்ட கொடுத்து உரிமை மீறலை கிளப்பிட்டாங்க.
உரிமை மீறல் கலப்பினோன்னா உரிமை மீறல் கமிட்டி முன்னால் வந்து அவர் ஆஜரானார், மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, மன்னிப்பு கேட்கல. உடனே அவங்க 15 நாள் சிறை தண்டனை வச்சுட்டாங்க. யார்? உரிமை மீறல் கமிட்டி. அவர் என்ன பண்ண, இங்கே எஸ்கேப் ஆகி சுப்ரீம் கோர்ட்டு விட்டார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வந்து பெயில் வாங்கிட்டார். பெயில் வாங்கினோன்னா அடுத்த நாள் வந்து சேடப்பட்டி முத்தையாசன், நான் இருக்கேன், நான் துறைக்கு வந்து ஆண்டு அது 91. ஸ்பீக்கர் அசம்பிளியில் சொல்கிறாரு, நேற்று இது மாதிரி வந்து மறுநாள் சபை கூடுது, ஸ்பெஷல் சிட்டிங் போடுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டு பெயில் கொடுத்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது, நான் சொன்னதான் அரெஸ்ட் வாரண்ட் அப்படியே இருக்குதுன்ட்டார். அவங்க என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் அவர் சுப்ரீம் கோர்ட்டை மூவ் பண்ணார். சுப்ரீம் கோர்ட் ஸ்பெஷல் சிட்டிங் ஒரு சனிக்கிழமை, ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 91 அது, அந்த மாதம் மறந்துடுச்சு, ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு இட் வாஸ் அ ஸ்பெஷல் சிட்டிங். இப்போ செத்து போனார் ராமசாமின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, 10 நாளைக்கு முன்னால் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினோட இரங்கல்லாம் தெரிவிச்சிருந்தார், பேப்பர்லலாம் ஒபிச்சுரி வந்தது, 96 வயசில் இறந்து போயிருந்தார். அவர் அந்த 2 ஜட்ஜஸ் பேர் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஜஸ்டிஸ் ராமசாமி அண்ட் ஜஸ்டிஸ் கஸ்லிவால். 2 ஜட்ஜஸ் ஸ்பெஷல் சிட்டிங் உட்காந்து இதே வார்த்தையை சொன்னாங்க, we have granted bail to the applicant, any attempt to tamper with this bail will be viewed seriously, we warn all the civil and judicial authorities in this state of Tamil Nadu not to play with the Supreme Court. இதே வார்த்தை. அப்புறம் அடுத்த நாள் அவர் இங்கே சென்னையில் வந்து ஃப்ளைட்டில் வந்து இறங்கினாரு, கிட்டே போகல, இவங்க போலீஸே போகல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சபாநாயகர்களோட நடவடிக்கையால் எந்தெந்த எல்லைக்கெல்லாம் போச்சுன்றதுக்கு சொல்கிறேன். பிஹெச் பாண்டியன் ஸ்கை இஸ் த லிமிட்னாரு, சேடப்பட்டி முத்தையா அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணார். பட் இப்போ அந்த மாதிரிலாம் அப்பாவு பீரியடில் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. அதெல்லாம் வந்து நீங்கள் ஜெயலலிதா பீரியடோட எம்ஜிஆர் பீரியடோடலாம் ஒப்பிடும்போது இந்த அசம்பிளி வந்து இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் அசம்பிளி தான். அப்பாவை வந்து அவங்கள மாதிரியான ஒரு மோசமான சபாநாயகர் கிடையாது. பட் என்ன ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம்னா வந்து எதிர்க்கட்சிகள், குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட 30% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதனுடைய பிரதிநிதிகள் 66 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. தேர் ஆல்சோ பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ், ஷேடோ கேபினெட்டு, ஷேடோ சீஃப் மினிஸ்டர் தான் எடப்பாடி, பிரிட்டிஷ் சிஸ்டமாக இருந்தால். அவங்க ஒரு ஆட்சியோட 4வது ஆண்டு காலம் இது. அவங்க ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ணுறாங்கன்னா அவங்க பக்கம் கொஞ்சமாவது நியாயம் இருக்கும். அதனால தான் நான் இன்னொன்று அடிஷ்னல் பாயிண்ட் சொன்னேன், அவங்களுக்காக மட்டும் பேசல, ரூலிங் பார்ட்டிக்காகவும் பேசுகிறாங்க. சார், இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கே அப்பாவு அவர்கள் மேலே சில வருத்தங்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆனால் இன்னொரு சைடில் பார்க்கும்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்பாவு அவர்களை பேக் பண்ணுறாரு, அவரை சப்போர்ட் பண்ணியும் பேசியிருக்காரு. ஸோ இப்போ ஒரு பெரிய முரண் இருக்கு, முதல்வர் சப்போர்ட் பண்ணுறாரு. இல்லை எம்எல்ஏஸ் மந்திரிங்க யாருமே இந்த சபாநாயகரை விட்டு கொடுக்கல. நாட் அ சிங்கிள் வேர்ட் அகைன்ஸ்ட் ஸ்பீக்கர். சொன்ன விஷயம் என்னன்னா வருத்தம் இருக்கும், நீங்கள் அது இருக்குது. அது இப்போ நேற்று இஷ்யூன்னு வரும்போது அவங்க யாரும் எதிர்கட்சிகளோட மோஷனை வந்து சப்போர்ட் பண்ணல. நான் சொன்னது வந்து இல்லை, அது எனக்கு புரியுது. இல்லை அதாவது சிஎம் வந்து விட்டு கொடுக்க முடியாது. எல்லா நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் முடிவிலும் அது தோற்கடிக்கப்பட்ட பிறகு அல்லது வாக்கெடுப்புக்கு விடப்படுவதற்கு முன்பு முதலமைச்சர்கள் எழுந்து சபாநாயகரை ஆதரித்து பேசுவார்கள். பிகாஸ் இஸ் தி ரூலிங் பார்ட்டிஸ் மேன். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஸ்பீக்கருக்கு தான் நடக்கும். இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து 10 ஓட்டு 5 ஓட்டில் இந்த கவர்மெண்ட் தள்ளாடுதுன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட்டுக்கு உள்ளேயே அப்போசிஷன் ட்ரெஷரி பெஞ்சஸ் ரூலிங் பார்ட்டிக்குள்ளேயே வந்து முதலமைச்சருக்கு எதிராக கலகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 234 இருக்குது, 117 117னா 200 கரெக்டாக பேலன்ஸில் நிற்குது, 118 இருக்கணும். இப்படி வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த பக்கம் ஒரு 120, இந்த பக்கம் ஒரு 114 இப்படி இருக்குது. 6 ஓட்டில் தான் இந்த கவர்மெண்ட் நிற்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே 10 எதிரிகள் இருக்காங்க ஆளும் கவர்மெண்ட்டுக்கு எதிரானா, ஃபஸ்ட்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை யாருக்கு எதிராக கொண்டு வருவாங்கன்னா டைரெக்டாக வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக கொண்டு வர மாட்டாங்க, டாக்டிக்கலாக. அது ரொம்ப ஸ்ட்ராட்டஜி. அது ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரை தான் அடிப்பாங்க. ஸ்பீக்கர் இஸ் வல்னரபிள். ஸ்பீக்கர் இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது அல்லது கவரப்போகுது, அதுக்கு மெஜாரிட்டி இல்லைன்ற மாதிரியான சந்தேகம் வந்துன்னா முதல் தாக்குதல் சபாநாயகர் இருக்குமே தான், சபாநாயகர் மேலே தான் நடக்கும். அந்த மாதிரி சில கவர்மெண்ட் இந்தியாவில் கவுந்துருக்கு. ஸ்பீக்கர் எலெக்ஷனில் தோற்றுருவாங்க. யார்? சிஎம் ஆதரித்த கேண்டிடேட் ஸ்பீக்கர் எலெக்ஷனில் தோத்துட்டா கவர்மெண்ட் கொலாப்ஸ். அதனால ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா, த நார்மல் ப்ராக்டிஸ் ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையில்லா 99% நம்பிக்கையில்லா தீர்மானங்கள், 99.99% நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் தோற்கடிக்கப்படும். ஒரே ஒரு பர்சன்ட் 0% 0.1% தான் ஜெயிக்கும். அப்படி ஜெயிச்ச உடனே டிஃபீட் ஆன உடனே அரசு தன்னுடைய நம்பிக்கையை, சீஃப் மினிஸ்டர் இஸ் த கவர்மெண்ட், தன்னுடைய நம்பிக்கையை முதலமைச்சரிடம் தெரிவிப்பதற்காக அவர் எந்திரிச்சு சபாநாயகரை வானளவு புகழ்ந்து பேசுவார். அது ப்ரொசீஜர். இது நான் சொல்கிறது, மந்திரிங்களே இந்த சார்ஜை வச்சுருக்காங்க. அப்புறம் ஆஃப் த ரெக்கார்டாக வந்து அமைச்சர்களுக்கு மட்டும் இல்லை, ஆளும் கட்சி தரப்புக்கே வந்து ஸ்பீக்கர் மீது ஒரு வருத்தம் இருக்குன்றதுக்கு தான் நான் சொன்னது.
நீங்கள் விப் இஷ்யூ பண்ணாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை. ஏன் விப் இஷ்யூ பண்ணுறீங்க? முதல்ல விப்புன்ற கான்செப்டே ஆபத்தானது. விப்பு வந்து கவர்மெண்ட்டோட ஸ்டெபிலிட்டிக்கு தானே வழியே ஸ்பீக்கரோட ஸ்டெபிலிட்டிக்கெல்லாம் கிடையாதுன்னே ஒரு வியூ உண்டு. அப்படியும் சில கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க உங்களுக்கு. விப் எப்போ நீ இஷ்யூ பண்ணுவேன்? கவர்மெண்ட் கொலாப்ஸ். இப்போ இப்படி வச்சுக்கோங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் கவர்மெண்ட் மேலே வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நேற்றைய நம்பிக்கையில்லா தீர்மானம் கவர்மெண்ட் மேலே வருது, திமுக இந்த மெஜாரிட்டி இல்லை, கூட்டணி கட்சிகளும் வந்து இழுபறியாக இருக்குது. ஒரு சொற்ப எண்ணிக்கையில் சொல்லலை, ஒரு 120 114 6 ஓட்டில் தான் இந்த கவர்மெண்ட் நிற்குது. அப்படின்னும் போது நீங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஸ்பீக்கர் மேலேயோ கவர்மெண்ட் மேலேயோ கொண்டு வந்தீங்கன்னா ஹீட் அதிகமாக இருக்கும். அப்போ விப் இஷ்யூ பண்ணினா ஓகே. ஸ்பீக்கர் இஷ்யூவில் எதுக்கு வந்துடுங்க விப் இஷ்யூ பண்ணுறீங்க? அப்போ உங்களுக்கே வந்து உள்ளுக்குள்ளே தெரியுது ஏதோ ஒரு வருத்தம் இருக்குதுன்னு தெரியுது. ஸ்பீக்கர்ஸ் பொசிஷன் இஸ் வெரி வெரி எப்படி சொல்கிறது, வெரி இம்பார்ட்டண்ட் பொசிஷன். அது இட்ஸ் அ ட்ரிக்கி பிளேஸ் இஷ்யூ. அது வந்து ஸ்பீக்கர் நினச்சார்னா கவர்மெண்ட்டே கவுத்துடலாம் அவங்களுக்கு வந்து. ஸ்பீக்கர் இஃப் அட் ஆல் த ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கவர்மெண்ட்டுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் அப்படி இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் ஹஸ் சிம்பிள் மெஜாரிட்டி, ப்ரூட்டல் மெஜாரிட்டி. இழுபறியில் இருக்கும்போது ஸ்பீக்கர் விளையாடுவார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இழுபறியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு, கொலிஷன் கவர்மெண்ட்லலாம் ஸ்பீக்கரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸ்பீக்கர் போட்டு தான் சண்டை நடக்கும். நீங்கள் நிறைய மாநிலங்களில் பார்த்துருப்பீங்க. அதனால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது நான் சொல்கிறது இந்த வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தான் இது தெரியும். அது தோக்கடிக்கப்படும் நல்லா தெரியும். கேப்ரியல் ஏன் மூவ் பண்ணுறாங்கன்னா யூ கேன் ஸ்பீக் எனிதிங். நேற்று ரொம்ப கண்ணியமாக நடந்தது சபை. அதர்வைஸ் இது எப்படி நடக்குன்னா மிக கேவலமான வார்த்தைகளில் அவங்க அர்ச்சனைகளை ஏவி விடுவாங்க. அதாவது ஸ்பீக்கர் வில் பி சப்ஜெக்டட் டு ப்ரூட்டல் அட்டாக். அதை யாரும் ஒன்றும் தடுக்க முடியாது. ஏன்னா யூ கேன் ஸ்பீக் எனிதிங். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணவும் முடியாது. ரைட். இப்போ என்னன்னா, இப்போ இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிளும் இருக்கு. நேற்று அதிமுக சபாநாயகருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க. ஸோ அதை டீகோட் பண்ணுறீங்க, அதை எப்படி பார்க்கணுன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அதை தாண்டி அங்கே நடந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுக கட்சிக்காரங்க ஒற்றுமையாக இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பாக இப்போ செங்கோட்டையன் அவர்களாக இருக்கலாம், ஓபிஎஸ் அவர்களாக இருக்கலாம், எல்லாமே அதிமுகவோட ஸ்டாண்டுக்கு உட்பட்டு தான் எல்லாருமே செயல்படுறாங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? நடந்த விஷயங்களை வச்சு அதிமுகவுக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது நல்ல பாயிண்ட்டு. நேற்றைய டேக்அவே ஆஃப் தி டெவலப்மெண்ட் என்னென்னா யுனைடெட் ஏடிஎம்கே. ஏன்னா ஓபிஎஸ் அவர் எடப்பாடிக்கு எதிராக இருக்கார். அவர் வந்து ஒன்று நியூட்ரல் ஆகிடுவார், இல்லை ஆப்சண்ட் ஆகிடுவார், இல்லை தீர்மானத்துக்கு ஆதரித்து போட்டுருவார் அப்படின்லாம் இப்போ எதிர்த்து போட்டுருவார்லாம் நினச்சாங்க. இன்னொன்று செங்கோட்டையன், இவங்கெல்லாம் விப் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ண முடியும், பண்ணால் பதவி போயிடுவேன்றாங்க. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. விப் இஷ்யூ பண்ணி விப்பை டிஃபை பண்ணால் உடனே ஒன்று ஸ்பீக்கர் டிஸ்குவாலிஃபை, அதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன் ஸ்பீக்கர் தான் பண்ணணும். ஒரு பண்ண மாட்டேன்னா இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது, ஹை கோர்ட்ஸில் பெண்டிங் இருக்குது. இல்லை நீங்கள் நேற்று வராமலே சபைக்கு வராமலே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பழைய ஸ்பீக்கர் தனபால் நேற்று வரல. அவர் எடப்பாடி அணியில் தான் இருக்கார், மெயின் ஏடிஎம்கேல தான் இருக்கார், அஃபிஷியல் ஏடிஎம்கேல தான் இருக்கார். அவருக்கு எதிராகவே திமுக 2017 நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது. மேபி அந்த வலியும் வேதனையும் அவருக்கு இருந்திருக்கலாம். வி டோன்ட் நோ. நேற்று அவரும் ஏன் வரல? பட் மெயின் டேக்அவே ரிபல்னு சொல்லக்கூடிய ஓபிஎஸும் செங்கோட்டையனும் நேற்று ஒன்றா சேர்ந்து தான் இருந்திருக்காங்க. யுனைடெட் ஏடிஎம்கே நேற்று தெளிவாக தெரிஞ்சுது, திஸ் இஸ் பேட் நியூஸ் ஃபார் டிஎம்கே. இது டிஎம்கேக்கு பேட் நியூஸ். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம அதிமுகவுக்குள்ள ஒரு ஒற்றுமைக்கு எடுத்துக்க முடியுமா? ஏன்னா இப்போ டிஎம்கேக்கு எதிரான ஒரு விஷயம் வரும்போது டெஃபினட்டாக டிஎம்கேக்கு எதிராக தான் இவங்க எல்லாருமே ஸ்டாண்ட் எடுத்து ஆகணும். யாராவது ஒருத்தங்க திமுகவை சார்ந்து திமுகவுக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த லீடரோட பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் வந்து முடிஞ்சிடும். செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் வேற ஆப்ஷனே கிடையாது. அவங்க ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் தான் எடுத்து ஆகணும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு உள்ளுக்குள்ள பிரச்சனை இல்லை அப்படி நான் சொல்லலை. யூ ஆர் ரைட். நான் வந்து இது அளவுகோல் இல்லை. எவ்ரி திங் இஸ் ஃபைன்னு நான் சொல்லலை. டெஃபினட்டாக தெர் ஆர் இஷ்யூஸ் அண்ட் இஷ்யூஸ். பட் இந்த இஷ்யூவில் வந்து அவங்க மாற்றி குத்திருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அது இப்படி யோசிச்சு பாருங்கள். லுக் அட் தி அதர் வே அரவுண்ட். ஒருவேளை வந்து ஓபிஎஸ் வந்து வாக் அவுட் பண்ணி போய் சபையில் வந்துட்டு வாக் அவுட் பண்ணி போய் செங்கோட்டையன் தீர்மானத்துக்கு எதிராக குத்திருந்தா என்ன இருக்கும்? மோசமாக போயிருக்கும். ஏடிஎம்கே இஷ்யூ வந்து இன்னும் இட் வுட் ஹவ் பீன் கம் டு தி நடுத்தரில் வந்து மறுபடியும் சந்திச்சிருச்சிருக்கோம். ஆனால் செங்கோட்டையனோட பொலிட்டிக்கல் கரியர் காலியாக இல்லை, அதை பற்றி கவலை இல்லை. நான் சொல்கிறது வந்து ஏடிஎம்கே இன்னர் டைனமிக்ஸ் வந்து இன்னும் மச் மோர் வர்சன்ட் ஆகிருக்கும். அது நடக்கலை. சரி, இது ஒன்று மட்டுமே வச்சு ஏடிஎம்கேக்குள்ளே எவ்ரி திங் இஸ் ஃபைன் நம்ம சொல்லலை. ஆனால் இந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது தேர் ஆர் அடிக்குவேட் ஸ்பேஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அண்டு கான்ஃப்ளிக்ட் சொல்யூஷனுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். யூ ஆர் ரைட். இது ஒன்று மட்டுமே வச்சு நம்ம அங்கே எல்லாமே நார்மல்னு சொல்லலை. ஆனால் இதை வச்சு நம்ம பாசிட்டிவாக தான் பார்க்கணும். ஏடிஎம்கேன்றது when they rally around issue, when the time comes they rally around.
அகைன் அந்த பிஹைண்ட் ஒன் லீடர், அதை தான் நீங்கள் இதில் பார்க்கணும். இதை ஒன்று மட்டுமே வச்சு இஷ்யூ சால்வ்டு, நாளைக்கு எல்லாமே நார்மலாக ஆகிடும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு குரூஷியல் இஷ்யூ வரும்போது கட்சி ஒன்றா தான் இருக்குன்றதை மறுபடியும் ஒரு தடவை அவங்க நிரூபிச்சிருக்காங்க, விச் இஸ் குட் நியூஸ் ஆக்சுவலி. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அதிமுகவை பொறுத்தளவில் ஸ்ட்ராங்கான திமுக எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்தாங்கன்னா அதிமுக எதிர்ப்பாளர்களுக்கும் வேற வழி இல்லாமல் அவங்க அதிமுக தலைமைக்கு கீழே வந்து ரேலி ஆகி தான் கண்டிப்பாங்க. அக்ரஸிவ் ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டு தான் ஏடிஎம்கேவோட ஃபல்க்ரம் அண்ட் ஃபவுண்டேஷன் அண்ட் பேசிஸ். வேறு எந்த கொள்கையும் அந்த கட்சி கிடையாது. அதில் மட்டும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா பார்ட்டி இஸ் ஃபினிஷ்ட். ஸோ ஆன்டி டிஎம்கேல அவங்க அக்ரஸிவாக இருந்தாங்கன்னா அந்த பார்ட்டி யுனைட்டடாக தான் இருக்கும். அதை வந்து அவங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்றைக்கு நடந்த சம்பவம் வந்து எனக்கு இட்ஸ் ரியலி சர்ப்ரைசிங் ஆக்சுவலாக. ஏன்னா தே ரேலி அரவுண்ட் பிஹைண்ட் எடப்பாடி. அது இட்ஸ் குட் நியூஸ் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும். ரொம்ப நன்றி சார். பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. நன்றி கேப்ரியல்.